ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्तकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिर्बोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् बद्ध्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महते वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। श्रीभगवानुवाच यश्चाश्रद्धदानश्च संशयात्मा विनश्यति नायं लोकोऽस्ति न परः न सुखं संशयात्मनः। योगसन्न्यस्तकर्माणं ज्ञानसञ्छिन्न संशयम् आत्मवन्तं न कर्माणि निबध्नन्ति धनञ्जय। तावान् लभते ज्ञानं तत्परः संयतेन्द्रियः ज्ञानं लब्ध्वा परां शान्तिं न चिरेण अधिगच्छति। மூணு விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைன்னு சொன்னார் பகவான். ஸ்ரத்தை, தத்பரத்துவம், சையதேந்திரியத்துவம். ஸ்ரத்தைனா என்னன்னு பார்த்தோம். குரு சாஸ்திர வாக்கியேஷு விஸ்வாசா ஸ்ரத்தா. என்னோட அபிப்பிராயத்துக்கும் சாஸ்திரம் சொல்ற விஷயத்துக்கும் கான்ஃபிளிக்ட் இருந்ததுனால் நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை கொஸ்டின் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருந்ததுன்னா எனக்கு ஸ்ரத்த இருக்கு. ஏன்னா ஸ்ரத்த தான் ஆரம்பம். அதனாலதான் இந்த இடத்துல சம்சயாத்மா வினஷ்யத்தின்னு சொல்றாரு. ஸ்ரத்தா மட்டும் இருந்தா போறாது, தத்பரத்துவம் இருக்கணும், கமிட்மெண்ட். இதெல்லாம் பாஷ்யம் பார்த்தோம் போன கிளாஸ். தத்பரத்துவம், தத்பரத்துவமும் இருந்து ஸ்ரத்தையும் இருந்து. ஆனா இந்திரியம் சையத்தமா இல்ல, மனசு வந்து ஸ்கேட்டர்டா இருக்கு, பல விஷயங்கள்ல புத்தி போயிட்டு இருக்கு மாறி மாறினா ஸ்ரத்த தத்பரத்துவத்தினால மட்டும் போராது. அதனால கமிட்மெண்ட்டும் ஸ்ரத்தையும் போராது, கலெக்டடாவும் இருக்கணும். ஃபுல்லா ஸ்கேட்டர்டா இருக்கும் பொழுது இந்த ஞானம் கிடைக்காது. அப்போ இது மூணும் இருந்தா ஞானம் லபத்தே. ஸ்ரத்த,
தத்பரத்துவம் செய்யது என்று இருக்கும். இது 3 குவாலிபிகேஷனா சொல்றோம். ஞானம் லப்த்வா பராம் சாந்தி அச்சிரேன அதிகச்சதி. ஞானம் கிடைக்கிற காலத்திலேயே சாந்தி அடைய. ஏன்னா ஃபைனலா மனுஷன் தேடுறது சாந்தி தான். லட்சியம் மோட்சம்னு சொன்னாலும் அதான் மோக்ஷாக்கியாம் சாந்தி சொல்லாரு பாஷ்யக்காரர். லப்த்வா பராம் மோக்ஷாக்கியாம் சாந்திம் உபரத்திம் அச்சிரேன க்ஷிப்ரமேவ அதிகச்சதி. ஏன்னா மோட்சத்தை தேடுறேன்னா மனுஷன் வந்து சாந்தியை தானே தேடி, நிம்மதி. அதுதான் இது எல்லாத்துக்கும் ஃபைனல் கோல். அப்போ அந்த சாந்தி எப்படி கிடைக்கிறதுனா ஞானத்தினால கிடைக்கும். அதனால மோக்ஷாக்கியாம் சாந்திம் அச்சிரேன க்ஷிப்ரமேவ அதிகச்சதி. எந்த க்ஷணத்துல ஞானத்தை அடையறானோ அந்த க்ஷணமே சாந்தி அடையறான். வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யதே சர்வ சம்சயம். பின்னாடி சொல்ல போற அசினே ஞானாசினா சித்வைனம் யோகம் ஆதிஷ்ட உத்திஷ்ட பாரதன்னு ஞானம்ன்ற இந்த கட்டத்தினால அறுத்து எரியுங்கிறார். இந்த பந்தம் முழுக்க கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதனாலதான் நிம்மதி இல்லாம என்ன, நம்மளோட சம்சார பிரவருத்தியே தான் பந்தம். அதுதான் அசாந்திக்கு காரணம். அந்த சம்சாரித்துவம் பந்தம் இருக்கே, அது இந்த ஞானம்ன்ற ஸ்வேர்டுனால வாழ்னால அறுத்து எரிங்கிற. வித்யதே ஹிருதய கிரந்தின்னு சொல்றது வேற. இந்த தஸ்மின் திஷ்டே பராவரே ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணும் பொழுது எல்லா பந்தங்களும் அருந்து போகிறது. அப்ப சாந்தி கிடைக்கும். ஏன்னா ஸ்வரூபமே சாந்த ஸ்வரூபம் தான். சர்வாத்மாவா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் நிச்சலமா தானே இருந்தா, சலனம் எதுல இருந்து வருது, இது வேணும் அது வேணும், நான் லிமிட்டட் அந்த சம்சார விவகாரத்தினால ஏற்படும். அப்போ அந்த சம்சார விவகாரம் வந்து சாம்சாரிகத்துவத்தை நீக்கின உடனே சாந்தி கிடைக்கிறதுன்னு சொல்ற. அத்திர சம்சயா கர்த்தவியா பாபிஷ்டோ ஹி சம்சயா. பார்த்தோம் நம்ம அக்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. நாயம் லோகோஸ்தி நபரஹா ந சுகம் சம்சயாத்மா. எல்லாத்துக்கும் மூல காரணம் பாபிஷ்டா சம்சயா, சந்தேகம் தான் காரணம்ன்ற. கதம் அக்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. எல்லாத்துலயுமே சம்சயம். ஏன்னா இதுல நான் சொன்ன மாதிரி ஸ்ரத்த தான் ஆரம்பம். ஸ்ரத்த இல்லாத பொழுது முதலடியே பிரச்சனை தான். ஏன்னா ஞானத்தினாலதான் மோட்சமா இல்ல வேற விதமான மோட்சங்கள் இருக்கா, நானே பிரம்மன் தான் சொல்றதே இது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல சம்சயம் இருந்துட்டே இருந்தா இந்த டைரக்ஷன்லயே மூவ் பண்ண முடியாது. ஈஸியா இருக்கே மத்ததெல்லாம். இப்ப வந்து இஸ்கானுக்கு போனா ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டே இருந்தா போறோம். கோலோ பிருந்தாவன் போய் அங்க சந்தோஷமா இருக்கலாம். இந்த ஞானத்தெல்லாம் ஒண்ணும் பெருசா ஆசிரியக்க வேண்டியது இல்லையே. இதுல பார்த்தா வந்து பின்னாடி சொல்ல போறாரு, யம நியம ஆசனாதிகள்லாம் பண்ண வேண்டியிருக்குமே, சன்னியாசம் அப்படிப்பட்ட விஷயம் ஒன்றும் அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சன்னியாசத்தை பத்தி சொல்லும் போது சொல்றாரு பாஷிகார். இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கே, இந்த கஷ்டம். அப்படியாவது இதுதான் மோட்சத்துக்கு என்ன, there are truth is a pathless land அப்படின்னு சொல்றாரு ஜித்து கிருஷ்ணன். என்ன எப்படி வேணா போகலாம். there are many paths to realization. Realization கூட there are many paths to moksha அப்படின்லாம் சொல்லியிருக்கு. முதல்ல இந்த மோட்சம்னே ஒண்ணு இருக்கா, இந்த மாதிரி பல சம்சயங்கள் வரதானே வர்றது. அதனால இங்க பகவான் சம்சயாத்மா வினஷ்யதி.
ஏதோ ஒண்ணு தெரியாது ஒரு திருட புத்தியோட போயிட்டு இதுவா அதுவா நம்ம கேக்குற இந்த சாஸ்திரம் தான் வந்து மோட்சத்தை கொடுக்க போறதா, இவர் கரெக்டா தான் சொல்றாரு அத, இல்ல பாஷிகாரரே கரெக்ட் தானா? ஏன்னா பல விதமான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கு. துவைதம்ன்றா, விதிஷா துவைதம்ன்றா, இன்னும் சாங்கியம், மீமாம்சகன், நையாயிகன், வைசேஷிகன், ஆயத்திற்கு இருக்கு. இது அதுல ஒண்ணுதானே அப்படிங்கிற மாதிரியான சம்சயங்கள் சாஸ்திர விஷயங்கள்ல இருக்கு. சாஸ்திரத்தினோட இன்டர்பிரிட்டேஷன் விஷயத்துல இருக்கு. நிஜமாவே பகவான் தான் இதை சொன்னாரா, இல்ல சும்மா வியாசரே எழுதினதா? வேதம்ன்றது அப்பௌருஷயம்னு சொல்றோமே, அப்பௌருஷயம்னா நிஜமாவே வந்து அப்பௌருஷயம் தானா அது? ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல தானே அது இருக்கு, ஒருத்தர் ஏன் எழுதியிருக்க முடியாது? இந்த மாதிரி சம்சயங்கள் எல்லா விஷயத்திலையும் வரலாம் இல்லையா? சார்வாகன் வந்து இதெல்லாம் எதுப்பா அன்னஸ்ரீ தலைவலி, கடன் வாங்கியாவது தயிர் வாங்கி சாப்பிட்டுங்க, ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அத வந்து நீ உபயோகப்படுத்திக்கோ, இருக்கிற வரைக்கும் சந்தோஷத்தை பட்டு அனுபவிச்சுட்டு போயிடு. கடன் வாங்கினா பின்னாடி எவனா அடைச்சுக்கிறான் இல்ல அடைக்காம போறான், நீ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்குவோன்னு சொல்றான் சார்வாகன். நீங்க இருக்கிற மெட்டீரியலிஸ்ட். அப்போ அதை விட்டுட்டு இது என்ன வைராக்கியம், இதெல்லாத்தையும் வந்து கட்டப்படணுமா அப்படிங்கிற பலவிதமான சம்சயங்கள் வரதான வர்றது மனுஷாளுக்கு. அப்போ நீ சரியா விசாரம் பண்ணல அப்படிங்கிறது தான் ஆறுதல். அதனாலதான் இது எல்லாமே அவிச்சாரம். இப்ப நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே விசாரம் பண்ணா விசாரத்துல வந்து தவிடுபடி ஆயிடுறது. ஏன்னா நீ எதை வந்து சுகம்னு தேடி போறையோ சம்சாரித்தத்தை, அது ஏற்கனவே அந்த சுகங்களை நீ அனுபவிச்சு பார்த்துட்டு தானே வந்து இப்ப இங்க வந்திருக்க. சோ அது எதுவுமே நித்தியம் இல்லை, உனக்கு துக்கத்தை தான் நிறைய கொடுக்கறதுன்னு தெரிஞ்சுதானே வரும். அதனால வந்து லௌகிகமான விஷயங்கள் வந்து உனக்கு வந்து ஆத்ம ஞானத்தினுடைய ஒரு நிலைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, டோட்டலி அப்போசிட் ரெண்டும்ன்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியாது. பின்னாடி இந்த சாஸ்திர விஷயத்தை பத்திய சம்சயங்களுமே விசாரம் பண்ணும் பொழுது வேதாந்தத்தை தவிர மத்த எல்லாமே அனிர்மோக்ஷ பிரசங்கம் தான். உன்னுடைய மோட்சம்ங்கிறது என்ன அப்படிங்கறதுலயே வந்து மத்த எல்லா வாதங்களுமே வந்து அடிபட்டு போயிடுறது. சொர்க்கத்துக்கு போறதுதான் மோட்சம்னு சொல்லிட்டா அதுலயே அங்கேயே அடிபட்டுறது. ஏன்னா சொர்க்கத்துக்கு போறது யாரு? இந்த ஜீவாத்மான்னா. அப்ப என் ஐடென்டிட்டியோட தான் நான் சொர்க்கத்துக்கு போறேன்னு ஆகணும், இல்லைன்னா வந்து நான் தான் போறேன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப ஐடென்டிட்டியோட போய் நான் சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னா எத்தனை ஜென்மால நான் வந்து எத்தனை ஐடென்டிட்டியோட பிறந்தேன்? ஒரு ஜென்மால மாடா பிறந்திருப்போம், ஒரு ஜென்மால பறவையா பிறந்திருப்போம், இந்த ஜென்மால மனுஷனா பிறந்திருப்போம்னா அப்ப இந்த ஜென்மாக்கு அப்புறம் நான் வந்து கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ கோலோக பிருந்தாவனத்துக்கோ போறேன்னா அப்ப எந்த ஐடென்டிட்டி எடுத்துன்னு போறேன்? அந்த ஐடென்டிட்டியோட அங்க போனாலும் நான் ஒரு வியக்தியாக தான் இருக்க போறேனே அப்படியே சமஷ்டி ஈஸ்வரனா இருக்க போறது இல்லை. அப்ப என் லிமிடேஷன்ஸ் எல்லாம் அங்கேயும் கண்டினியூ தான் ஆக போகுது. அப்படிங்கிற பொழுது அது மோட்சம்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ ஒரு சுத்தம் கிடைக்கும் அப்படின்னு வேணா சொல்லலாம். இது எல்லாமே எமோஷனல் நீடை மட்டுமே ஆதாரமா வச்சு பண்ணப்பட்ட சித்தாந்தங்கள் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் நீடு, ஹியூமன்னாலே ஒரு எமோஷனல் நீடு இருக்கும். சேவியர் சைக்காலஜின்னு சுவாமி, ஜீசஸ் சேவ்ஸ், யாரோ அது சேவ்ஸ் கூட இல்ல, சால்வேஜஸ், சால்வேஷன், ஸ்கிராப் எல்லாம் சால்வேஜ் பண்ற மாதிரி ஏதோ மீதி இருக்கிறத காப்பாத்துறது அப்படிங்கிறத சால்வேஷன் ஆர்மி இதெல்லாம் இருக்கே வாழ்றது. எனிவே இந்த சேவியர் சைக்காலஜி என்னன்னா, என்னோட சைக்கலாஜிக்கல் நீடுக்காக எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுறது, ஒரு ஹீரோ தேவைப்படுறது. அதனால ஈஸ்வரனை ஹீரோவா பாக்குறது, ப்ரொடெக்டர், சேவியர், இதெல்லாம் அதை ஆதாரமா வச்ச சம்பிரதாயங்கள் தான் இந்த தியாலஜிஸ் எல்லாமே. இங்க சித்தாந்தம் சொல்லிட்டு அதுவுமே தியாலஜி தான். ஒன்ஸ் நீ வைகுண்டம் தான் மோட்சம், கைலாசம் தான் மோட்சம், பாசுபதம், இந்த மாதிரி மதங்கள்லாம் என்ன பண்றதுன்னா அந்த சேவியர் சைக்காலஜியை தான் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு வாண்ட் இருக்கு, ஒண்ணு பல வாண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த வாண்ட் யாரோ ஒருத்தர் ஈஸியா நம்மள அப்படியே பிள்ளையார் வந்து
அவைய தும்பிக்கையால அழிச்சுன்னு போனார், தூக்கி அடிச்சிட்டார் கைலாசத்துலன்னு சொல்றாள் கதையில. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் அப்படியே எடுத்துன்னு போய் நமக்கு மோட்சத்தை கொடுத்துட்டா ஈஸியா போயிடுமே அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ஏன்னா இது கஷ்டம்னு நினைப்பேன். அதோட எல்லாம் இதுதான்ப்பா ஈஸி. உன் சொரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் மோட்சம்னு சொல்லியாச்சு. எதுக்கு ஒண்ணு ஒரு ஈஸ்வரன் கொண்டு போய் கைலாசத்துல வைக்கணும், வைகுண்டத்துல வைக்கணும்ங்கிற அவசியம் என்ன? அதனால சம்சயம்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவிச்சாரத்துவம் தான். விசாரம் இல்லாதது, நித்யானித்திய விவேகம் புத்தி இல்ல, அதனால ஏற்படுறதுதான் சம்சயம். ஆனா சம்சயம் என்ன பிரச்சனை பண்றதுன்னா முதல் அடியே எடுத்து வைக்க விட மாட்டேன்றது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம், எல்லாத்துலயுமே சந்தேகம் என்ன. அதனால சொல்றாரு அக்ஞஸ்ச அஸ்ரத்ததானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி. அக்ஞன் அஸ்ரத்ததானன் சம்சயாத்மா. ஆனா இருக்கிறதுலே மோசம் இந்த சம்சயாத்மா தான் சொல்ற. அக்ஞஸ்ச அஸ்ரத்ததா அக்ஞ அஸ்ரத்ததானோ யத்யபி வினஷ்யதா. அக்ஞ அஸ்ரத்ததானோ யத்யபி வினஷ்யதா ததாபி ந ததா யதா சம்சயாத்மா. சந்தேக பிராணி அளவுக்கு நாசம் அக்ஞனுக்கும் அஸ்ரத்ததானனுக்கும் கூட இல்லை அப்படிங்கிறார் பாஷிகர். சம்சயாத்மா து பாபிஷ்டா சர்வேஷாம். எல்லாரோடையும் பெரிய பாப்பின்னா என்ன அர்த்தம்? சின்னர்னு அர்த்தம் கிடையாது. அவன் தான் நிறைய பாப்பம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அவ்வளவுதான் அர்த்தம். அவனுடைய பாப்பம் தான் இப்ப பலிதம் ஆகிறதுனாலதான் அவனுக்கு சந்தேகத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. உடனே நம்ம பாபிஷ்டா இந்த சின்னர் அது இதெல்லாம் நம்மளோட இதுல கிடையாது. ஒருத்தனை வந்து கம்ப்ளீட்டா பாபிஷ்டகான்னு பிராண்ட் பண்ற அர்த்தம் கிடையாது. ஐயோ நான் பாபிஷ்டனா அப்படின்னு எனக்கு கூட சந்தேகம் இருக்கு. அந்த செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக இதை சொல்ல வரல. பாபிஷ்டா நம்ம பாபம் புண்ணியம்ங்கிறதே புரிஞ்சுக்கணும். பாபம் புண்ணியம்ங்கிறது வந்து நம்ம பண்ண கர்மா நமக்கு இப்ப பலிக்குது, பலிதமாகும். இப்ப பாபிஷ்டகான்னா நிறைய பாபங்கள் எனக்கு இப்ப வந்து பலிதமாகும். ஏன்னா ஒருத்தனை பாபிஷ்டன் ஒருத்தனை புண்ணியாத்மான்னு சொல்றது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் தான். ஏன்னா அனாதி ஜென்மான்னு சொல்றோம். ஜென்மா வந்து ஜீவனே அனாதி தானே, பிரவாக நித்தியம்தான் ஜீவன். ஈஸ்வரன் அனாதி மாதிரி ஜீவனுமே அனாதிதான். பகூனிமே வியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தானியகம் வேத சர்வாணி நத்துவம் வேத பரந்தவன் சொன்னார் இல்லையா கொஞ்சம் முன்னாடி பகவான். அப்போ பகு ஜென்மான்னா அனந்த ஜென்மாதான். ஜீவன் வந்து அனாதி. அப்ப அனாதியா இருக்கக்கூடிய ஜீவனுக்கு எவ்வளவு புண்ணிய பாபம் இருக்கும்? அதுவும் அனாதியா தான், இன்ஃபைனைட்டா தான் இருந்தாலும். புண்ணியமும் இன்ஃபைனைட்டா இருக்கும், பாபமும் இன்ஃபைனைட்டா தான் இருந்தாலும். அப்படிங்கிற பொழுது ஒத்தனை பாபிஷ்டன் இன்னொத்தனை புண்ணியாத்மான்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எல்லாருக்குமே இன்ஃபைனைட் புண்ணிய பாபம் இருக்கு சங்கீதத்துல, இருந்தான் ஆகணும். இன்ஃபைனைட் ஜென்மானா இன்ஃபைனைட் புண்ணிய பாபம் தான் இருந்தா பாபம் மட்டும் லிமிட் ஆயிடுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி வெளியில வர்றதுன்னா கர்த்திருவம் போகிறதுனாலதான் இதுல இருந்து வெளில வர முடியும். உபபோகேன க்ஷயம்லாம் இங்க வந்து கர்மாவை பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. ஏன்னா உபபோகத்தினால க்ஷயமாகணும் அப்படின்னா லிமிட்டடா இருந்தாதான். அதுவும் ஒரு ஜென்மால நீ உபபோகம் பண்ணி அனுபவிச்சு தீக்க போற கர்மாவன்னா ஒரு ஜென்மால அனுபவிச்சு தீக்கிற அளவுக்குதான் உனக்கு பாபம் இருக்குன்னு ஆகணும். இங்க இன்ஃபைனைட் பர்த்ன்னு சொல்றோம். அதனால இந்த பாபிஷ்டா புண்ணியாத்மா அப்படிங்கறதெல்லாம் இந்த ஜென்மால ஒருத்தனுடைய நிலையை வச்சு நம்ம சும்மா ஃபிகரேட்டிவா சொல்றதுதான். அதனால பாபிஷ்டகான்னா உடனே வந்து ஒருவேளை நான் பாபிஷ்டனோ அப்படின்லாம் எடுத்துக்கிறதுக்காக இதை சொல்லலைன்னு சொல்றேன். பாபிஷ்டா சர்வேஷம். இருக்கிறத விட அதிகமா வந்து பாப கர்மாக்கள் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது இப்ப அவனுக்கு தான் அப்படின்னு சொல்ற. சம்சயாத்மா கதம், அதுக்கு என்ன எதனால் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கறதுக்கு பாஷ்யக்காரர் பதில் சொல்றார். நாயம் சாதாரணோபி லோகா ததான பரஹா லோகா ந சுகம் தத்ராபி சம்சயோபவத்தேஹ சம்சயாத்மனா சம்சய சித்தஸ்ய. சந்தேக பிராணிக்கு இந்த உலகத்துல கூட சௌக்கியம் கிடையாது. எதை எடுத்தாலும் உனக்கு சந்தேகம்னா அவன் இங்கேயே அவனுக்கு வந்து ஒரு இது இல்லை இல்லையா? எது இப்போ எனக்கு வந்திருக்கு, இப்ப நான் வாங்கியிருக்கிறேன் ஒரு திங்க வாங்குறேன்னா அது நல்லா இருக்குமோ இருக்காதோ, அது ஏற்கனவே எவனா யூஸ் பண்ண ஷர்ட்டை வித்துட்டானா, ஏதோ ஒண்ணு சந்தேகம் வந்துட்டே இருக்கும் இல்லையா? அதனால இந்த உலகமே ஒருத்தனுக்கு சந்தேக பிராணி கிடையாதுடா. இதுல எங்க உனக்கு வந்து பரலோகம் சித்திக்க போறதுன்னு சொன்னார். இது வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கஸ்மாத்து
யோக சந்நியஸ்த கர்மாணம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சயா. யோக சந்நியஸ்த கர்மாணம் பரமார்த்த தர்ஷன லட்சணேன யோகேன அப்படிங்கிற பாஷ்யம் பார்த்து டக்குன்னு யோக சந்நியஸ்த கர்மாணம் பரமார்த்த தர்ஷன லட்சணேன யோகேன சந்நியஸ்தானி கர்மாணி ஏன பரமார்த்த தர்ஷினா தர்மாதர்மாख्यानि தம் யோக சந்நியஸ்த கர்மாணம் கதம் யோக சந்நியஸ்த கர்மா இத்யாஹ ஞானேன ஆத்ம ஈஸ்வர ஏகத்வ தர்ஷன லட்சணேன சஞ்சின்னः संशयः यस्य सः ஞான சஞ்சின்ன संशयः यः एवं योग सन्न्यस्त कर्मा तम आत्मवन्तम् अप्रमत्तम् गुणज्येष्ठारूपेण दृष्टानि कर्माणि न निबध्नन्ति अनिष्टादिरूपं फलं न आरभन्ते हे धनञ्जय. योग सन्न्यस्त कर्माणம் ஞானத்தினால தியாகம் பண்ணப்பட்ட கர்மம் பரமார்த்த தர்ஷன லட்சணேன யோகே. யோகம்னா இங்க கர்ம யோகத்தை சொல்லல, பரமார்த்த தர்ஷனம் அப்படிங்கிறதாகிய யோகம். பரமார்த்த தர்ஷன லட்சணேன யோகேன இத்தம் புத்தே. இந்த ஃபார்ம் ஆஃப் பரமார்த்த தர்ஷனம் பரமார்த்த தர்ஷன லட்சணத்தோடு கூடியதாகிய யோகத்தினால் சந்நியஸ்த கர்மாணம் சந்நியஸ்தானி கர்மாணி ஏன பரமார்த்த தர்ஷினா தர்மாதர்மாख्यानि தம் யோக சந்நியஸ்த கர்மா. பாப புண்ணியங்கள் தியாகம் செய்யப்படுறது எதனால? பரமார்த்த தர்ஷனத்தினால. பரமார்த்தம்னா என்ன? ஆத்மவஸ்து தான் பரமார்த்தம். ஏன்னா அர்த்தியத்தை எதை நம்ம விரும்புறோம், நம்ம பார்த்தோம், அதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்கோம். வஸ்துவை தானே நம்ம தேடுறோம். அப்போ அந்த பரமார்த்த தர்ஷனம் ஒருத்தனுக்கு சித்திச்சுடுதுன்னா என்ன ஆயிடுறது? நான் வியக்திங்கிற பாவம் போயிடுறது. நான் வியக்திங்கிறது போய் நான் சமஷ்டி, நான் சர்வாத்மா, என்னுடைய எது ஆத்மவஸ்துவோ நிர்குண ஆத்மஸ்வரூபம் இருக்கே அதுதான் சர்வ வியாபி சர்வாந்தர்யாமியாக இருக்கு, சர்வதிருக்கா இருக்கு அப்படிங்கிற ஞானம் பரமார்த்த தர்ஷனம். அப்ப அந்த பரமார்த்த தர்ஷனம் முதல்ல எதை சாப்பிடுறதுன்னா அகங்காரத்தை, அகந்தாவை சாப்பிடுறது. கர்த்திருவம் இல்லாம போயிடுறது, போக்திருத்துவம் இல்லாம போயிடுறது இல்லை, இதெல்லாம் ஃபால்சிஃபை ஆயிடுறது. ஏன்னா இதெல்லாம் ஆத்தியாசிகம், மித்யா அப்படிங்கிற ஞானம் ஏற்படுறது. அப்போ மிருத்திகா இத்தியேவ சத்தியம்னு கடம் மித்யா, மிருத்து சத்தியம் அப்படிங்கிற மாதிரி திரஷ்டாவனுடைய சொரூபமா இருக்கக்கூடிய சேத்தன வஸ்து இருக்கே அதுதான் சத்தியம். அதுல ஆத்தியாசிகமா இருக்கக்கூடிய அகந்தா, மமதா இது எல்லாமே மித்யா அப்படிங்கிற ஞானம் ஏற்பட்டதுனால கர்த்திருவ போக்திருத்துவம் போயிடுறதுனால என்ன ஆயிடுறது? கர்மா தியக்தம் ஆயிடும். ஏன்னா கர்மா கர்த்தா ஆசிரியம் தானே கர்மா. காரியம் வேற, கர்மா வேற. இது நிறைய இந்த அத்தியாயம் முழுக்க பார்த்தோம். இப்போ கர்த்திருவம் போகிறதுனால கர்மா போகிறதுன்றதுனால யோக சந்நியஸ்த கர்மானம் பரமார்த்த தர்ஷன லட்சணேன யோகேன சந்நியஸ்தானி கர்மாணி ஏன பரமார்த்த தர்ஷினா யாரால தியாகம் பண்ணப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட ஞானியால் தர்மாதர்மாख्यानि தம் யோக சந்நியஸ்த கர்மானம் கதம் யோக சந்நியஸ்த கர்மா. எப்படி அவன் யோக சந்நியஸ்த கர்மான்னா ஞான சஞ்சின்ன சம்சயம் சொல்றார். ஞானேன ஆத்ம ஈஸ்வர ஏகத்துவ தர்ஷன லட்சணேன ஞானேன. எப்படிப்பட்ட ஞானம்? ஜீவேஸ்வர ஐக்கியத்தை பார்க்கக்கூடிய ஞானம். ஜீவனம் ஈஸ்வரம் சுரூபத்தா ஒண்ணுதான். ஈஸ்வரன்னா இங்க யாரு? நம்ம அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஈஸ்வரன்னா கைலாசவாசியோ வைகுண்டவாசியோ ஈஸ்வரன் நம்ம சொல்றது இல்லை. ஈஸ்வரன் சொல்றதே சமஷ்டியதான் ஈஸ்வரன் சொல்றோம். சமஷ்டியா இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அவனுடைய ஈஸ்வரன் அங்க ஞானஸ்வரூபம் தான் அவருடைய உபாதி இல்லையா? சர்வஜ்ஞான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானமே உபாதி ஈஸ்வரன். ஞான உபாதியோட இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் ஜெகத்தாக நமக்கு தெரியறது. அப்ப சொரூபம் என்ன? அங்க ஞப்திகி தான் அங்கேயா ஈஸ்வரனுக்கும் சொரூபம். ஜீவனுக்கு என்ன சொரூபம்னா அங்கேயும் ஞப்தி தான் சொரூபம். அப்போ ஜீவேஸ்வர ஐக்கியம் அங்க அதனால சித்திக்கிறது. ஞானேன ஆத்மேஸ்வர ஏகத்துவ தர்ஷன லட்சணேன ஞானேன. அப்படிப்பட்ட ஞானத்தினால என்ன ஆகுதுன்னா சஞ்சின்னஹா சம்சயா இஸ்ய, அவனுக்கு சம்சயம் போயிடுறது.
அது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சம்சயம் இருக்கே, அது மனநத்தினால போகிறது. தஸ்மின் திஷ்டே பராவரே சித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியதே சர்வ சம்சயான்னு சொன்ன மாதிரி வேதம் சொல்றோம். எல்லா சம்சயங்களும் ஆத்மவஸ்து ஓ இதுதானா, ஆஹா எப்படி இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்ற ஒரு நிலையை அடையறான் இல்லையோ ஞானம் அடையும் போது. இந்த கதவன் உபனிஷத்துல குழந்தை ராஜாவோட குழந்தை காட்டுல வந்து மாட்டின்றது. அவன் அம்மா ராஜாவும் ராணியும் போற காட்டுல வேட்டையாட போகும்பொழுது வழி தவறி போயிட்டு ராஜா செத்து போயிடுறான். ராணி மட்டும் அங்க மாட்டின்றா. அவளும் பிரசவம் குழந்தைய பெற்றுட்டு அவளும் ஏதோ ஒரு இதுல போயிடுறா. இந்த குழந்தை சிங்கம் புலியோட வளர்றது. அதுக்கப்புறம் ராஜாவை தேடி ரொம்ப நாள் கழிச்சு மந்திரி எல்லாம் காட்டுக்கு போகும்போதுதான் தப்பி போனாருன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கா. அப்ப இந்த குழந்தைய பார்த்த உடனே இதுக்கு சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் ஒரு ராஜாக்கு உண்டானது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்தா அந்த இல்ல நான்லாம் அதுக்கு பேசவே தெரியல முதல்ல ஊன்றது. அப்புறம் அதுக்கு எல்லாத்தையும் சொல்லி பேச வச்ச உடனே அதெல்லாம் கிடையாது, நான் இந்த சிங்கத்தோட குழந்தைதான், காட்டுலதான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறது. அப்புறம் விஷயங்களை சொன்ன உடனே ஆஹா அப்படின்னு புரியறதோ இல்லையோ அந்த குழந்தைக்குன்னு ஒரு கதை. அப்போ ஏற்கனவே ராஜாவாக இருந்த குழந்தை இப்ப ராஜாவாக இருக்கு அப்படின்ற மாதிரியாக தசமோ நஷ்டாவும் அதே கதை தான், நீதான் 10வது ஆள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்வரூப ஞானம் சித்திச்ச உடனே அந்த க்ஷணத்திலேயே சம்சயங்கள் போகிறதுங்கிறதுக்காக சொன்ன இந்த கதை. சம்சயா சஞ்சின்னஹா எஸ்ய சஹா ஞான சஞ்சின்ன சம்சயம். ஞானத்தினால சம்சயங்கள் நிவர்த்தியாக இருக்கு. ஏன்னா உன்னை பத்திய விஷயம். இப்போ உன்னை பத்திய ஞானமானது அப்படித்தானே புரிஞ்சாகணும். அந்த ஞானம் வந்து ஓ இதோ இருக்கே அதுவோ இல்ல அதுவோ அப்படின்னு பார்க்க போறது இல்லை. ஞானம் ஏற்படும் பொழுது என்ன, ஓ ஆமா இதுதான் நான் இல்ல அப்படின்னு தானே அந்த ஞானம் ஏற்பட்டான். வெளிய விஷய ஞானமா இருந்தாலும் ஓ அதுதானா அப்படின்னு நம்ம கேட்போம். அங்க இருக்கே அதுதான் சந்திரனும் நட்சத்திரம் தான் ஆனா ஒருவேளை இதுதான் சந்திரனா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்லாம் பல விதமாக அதை பத்தி நம்ம யோசிக்க முடியும். இதுதான் நீ அப்படின்னு சொல்லும் போது ஒண்ணு அந்த ஞானம் இல்லாம இருக்கணும், இல்ல அந்த ஞானம் ஏற்பட்டா உனக்கு என்ன தோணும், ஓ ஆமா இல்ல அப்படின்னு தானே அது தோணியாகும். ஞானம்னு ஏற்பட்டால், ஏன்னா நான் உன்னை பத்தியே ஆகிய ஞானம். அதனால சம்சயம் வந்து அந்த க்ஷணமே போய் தான் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள்ல வேணா சம்சயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா போகலாமே ஒழிய உன் ஸ்வரூப ஞானம் இதுதான் அப்படிங்கிற ஒரு ஞானம் தான் அந்த க்ஷணத்துலதான் ஏற்பட்டான். அதனால ஞானேன ஆத்ம ஈஸ்வர ஏகத்துவ தரிசன லட்சணேன சஞ்சின்னஹா சம்சயா எஸ்ய சஹா ஞான சஞ்சின்ன சம்சயா ஏவம் யோக சந்நியஸ்த கர்மா தம் ஆத்மவந்தம் அப்பிரமத்தம் குணஜேஷ்டா ரூபேன திருஷ்டானி கர்மாணி நிபத்னந்தி அனிஷ்டாதி ரூபம் பலம் ஆரம்பித்தே. அப்படிப்பட்டவனுக்கு ஆத்மவந்தம்னு சொல்றார். அப்படி இருக்கிறவன் அப்பிரமத்தம் இல்லாதவன் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா நான் கர்மாணி நிபத்னந்தி சேஷ்டா ரூபேன திருஷ்டானி கர்மாணி அவன் காரியம் பண்ற மாதிரி உனக்கு தெரியறது, ஆனா அவனை பந்தப்படுத்துறது இல்ல. அதுதான் அங்க முக்கியம். ஒரு ஞானி எப்படி விவகாரம் பண்றான், அஜ்ஞானி எப்படி விவகாரம் பண்றாங்கிறது நம்மளால என்ன கேட்கிறான் அர்ஜுனன் கேள்வியே கேட்கிறான். அவன் இந்த 2வது அத்தியாய கடைசியில அவன் எப்படி இருப்பான், எப்படி பேசுவான், ஸ்திதப்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹ் கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம், அவன் எப்படி நடப்பான், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு ஞானிய, அவனுடைய லட்சணம் என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறான். அதுக்கு எனத்து லட்சணம் சொல்லுவார் பகவான். ஆத்மன்யேவ ஆத்மநாதுஷ்டா அப்படின்னு சொல்றார். ஆத்மஸ்வரூபத்திலேயே லயிச்சிருக்கான், அது ஒரு லட்சணமா, அது வெளியில இருந்து பார்க்கக்கூடிய லட்சணமா. அது ஆத்ம வஸ்துல நிலைச்சிருக்கானா இல்லையாங்கிறது வெளியில இருந்து பாக்குறவனுக்கு எப்படி தெரியும். அதனால ஞானியினுடைய லட்சணம்ங்கிறது வந்து வெளியில பார்க்கிற பார்வையில இருந்து சொல்ல முடியாது. சேஷ்டா அவன் என்ன பண்றாங்கிறத வந்து வச்சு ஒருத்தனுக்கு ஞானம் இருக்கா இல்லையா இதெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாது. அதனாலதான் இங்க குணஜேஷ்டா ரூபேன திருஷ்டானி கர்மாணி
வெளியில இருந்து பார்க்கும்போது அவன் காரியம் பண்ற மாதிரி கர்மா பண்ற மாதிரி விவகாரத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் நனிபத்னந்தி அனிஷ்டாதி ரூபம் பலம்னு ஆரம்பத்தே. ஏன்னா அவனுக்கு வந்து திருத்துவம் இல்லாம தான் காரியம் பண்றாங்கிறதுனால அனிஷ்ட பலன்கள்லாம் அவனுக்கு கிடையாது, இஷ்ட பலனும் கிடையாது, கர்மாவுக்கு அப்பாற்பட்டவன் ஆயிடுறான் அப்படின்னு பாஷ்யம் பண்ற. யஸ்மாத் கர்ம யோகானுஷ்டானாத் அசுத்திக்ஷய ஹேதுக ஞான சஞ்சின்ன சம்சயः ந நிபத்யதே கர்மபிஹி ஞானாக்னிதக்த கர்மத்வாத் ஏவ யஸ்மாச்ச ஞான கர்மானுஷ்டான விஷயே சம்சயவான் வினஷ்யதி தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் புஸ்தம் ஞானாசினாத்மனः சித்வைனம் சம்சயம் யோகம் அதிஷ்டோத்திஷ்ட பாரத इति श्रीमहाभारते शतसाहस्र्यां संहितायां वैयासिक्यां भीष्मपर्वणि श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे ज्ञानकर्मसन्न्यासयोगो नाम चतुर्थोऽध्यायः। यस्मात् कर्मयोगानुष्ठानात् अशुद्धिक्षयहेतुकज्ञानसञ्छिन्नसंशयः। அதனால திருப்பி அந்த பிரேஸ கொடுக்குறாரு இங்க பாஷிகார். கர்மயோகானுஷ்டானாத் அசுத்தி க்ஷய ஹேதுக ஞான சம்சின்ன சம்சயா. ஞானத்தினால சம்சயம் அழியப்பட்ட எப்படி அந்த ஞானம் வந்தது? அசுத்தி க்ஷய ஹேதுக ஞான சம்சின்ன சம்சய. அசுத்திய க்ஷயத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய ஞான சஞ்சின்ன சம்சயா ந நிபத்தியதே. அப்படிப்பட்டவன் ந நிபத்தியதே கர்மபிஹி, கர்மங்கள்னால பத்தப்படுறதில்ல. ஞானாக்னி தர்ம கர்ம ஞானாக்னி தத்த கர்மத்வாத், ஞானாக்னினால எரிக்கப்பட்ட சம்மாதம் ஞானாக்னி தத்த கர்மானம் தமாஹு பண்டிதம் உதாக ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே. ஞானத்தினால கர்மா தக்தமாகிறது. ஞானம் ஒண்ணுதான் சுத்தப்படுத்தக்கூடியது, அதி பவித்திரம். பக்தி அது இதெல்லாம் யோகம் எல்லாமே பவித்திரத்தை பண்ணக்கூடியதாக இருந்தாலும் ஞானத்துக்கு சமமான பவித்திரம் கிடையாது. ஏன்னா கஷாயமாக இருக்கக்கூடிய கர்த்திருவம் போக்திருத்துவம் இது போனாதான் சுத்தி. மற்றதெல்லாம் ஒரு ஆபாதமான சுத்தி தான். நான் போனதுல சொன்ன மாதிரி வாழ்க்கை முழுக்க சுத்தி சுத்தி சுத்தின்னு பண்ணிட்டு போறோம். ஏன்னா ஓரளவுக்கு அந்த புத்தியானது இதுக்கு இந்த ஞானத்திற்கு பாத்திரமா ஆகிறதுக்கு அது தயார் பண்ணிக்கிறதுக்கு தானே. மகாசங்கல்பம்னு ஒண்ணு ஸ்ராவணத்துல ஆவணிய விட்டும் பொழுது உபாகர்மால உண்டு. கேனாபி புண்ணிய விசேஷத்தினால இந்த துஜன்ம பிராப்திய வந்து எத்தனையோ ஜென்மாக்களுக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிற இதுல வந்து நான் இதை சாபல்யமாக்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி என்னென்னலாம் பாபங்கள் நாம் பண்ணணும், இந்த வருஷத்துல பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணிருக்கணும், அதெல்லாம் க்ஷயமாகணும். ஏன் நித்திய சங்கல்பத்துல எல்லாத்துலயுமே வந்து பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் தானே சொல்றோம். எல்லாமே துரித க்ஷயம் முழுக்கவே பவித்திரமாக்கிக்கிறதுக்கு தான். அப்போ அதை விட எல்லா பவித்திரத்தை விடையும் உயர்ந்ததாக இருக்கக்கூடியது இந்த ஞானம்தான். அந்த ஞான அதனாலதான் ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்தியதே ந வித்தியதே அப்படின்னு சொன்னார். அங்கதான் அந்த ஞானாக்னி தத்த கர்மத்வாத் சொன்னார். யஸ்மாச்ச ஞான கர்மானுஷ்டான விஷயே சம்சயவான் வினஷ்யதி. அதனால நீ அதுல போய் சந்தேகப்பட்டேன்னா உனக்கு கதி கிடையாதா? அதனால என்ன பண்ணணும்? தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் கிருஸ்தம் ஞானாசினா ஆத்மனஹா. ஆத்மனஹா சம்சயம் அஜ்ஞான சம்பூதம் சித்வா ஏனம் சம்சயம் யோகமாதிஷ்ட பாரத. கர்மணி சஷ்டி சொல்றாரு. ஆத்மனஹா சம்சயம். ஆத்மாவை பற்றிய சம்சயம், ஆத்மாவினுடைய சம்சயம் இல்லையே, என்னுடைய சம்சயம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லாம ஆத்ம விஷயமாகிய விஷயத்துல சம்சயம்.
அதனால்தான் அது சம்பந்த சஷ்டி இல்ல கர்மணி சஷ்டியா சொல்றாரு. அஜ்ஞான சம்பூதம் கிருஷ்ணம் ஞானாசினா ஆத்மனஹா சம்சயம் சித்வா ஏனம் யோகமாதிஷ்ட உத்திஷ்ட பாரத. யோகத்துல நில்லுது அப்படிங்கிறது பாஷ்யம் பார்க்கணும். தஸ்மாத் பாபிஷ்டம் அஜ்ஞான சம்பூதம் அஜ்ஞான சம்பூதம் அஜ்ஞானாத் அவிவேகாத் ஜாதம் கிருஷ்ணம் ஹிருதி புத்தௌ ஸ்திதம் ஞானாசினா சோகமோகாதி தோஷஹரம் சம்யக் தர்ஷனம் ஞானம் ததேவ அசிஹி கட்கஹ தேன ஞானாசினா ஆத்மனஹ ஸ்வஸ்ய ஆத்ம விஷயத்வாத் சம்சயஸ்ய. ஆத்மாதான் அங்க விஷயம், அதனாலதான் கர்மணின்னு சொன்னேன். ஸ்வஸ்ய நஹி பரஸ்ய சம்சயः பரேன சேத்தவ்யாத் சேத்தவ்யதாம் பிராப்தः ஏன ஸ்வஸ்ய இதி. இந்த இடத்துல ஸ்வஸ்ய சம்சயः தன்னுடைய சந்தேகத்தை தான் தானே நிவர்த்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. விசேஷ்யதே அத்தः ஆத்ம விஷயः ஸ்வஸ்யேவ பவதி சித்வைனம் சம்சயம் ஸ்வவிநாச ஹேதுபூதம் யோகம் சம்யக் தர்ஷன உபாய கர்மானுஷ்டானம் ஆதிஷ்ட குரு இத்யர்த்தः உத்திஷ்ட இதானிம் யுத்தாய பாரத இதி. இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்ய கோவிந்த பகவத் பூஜ்யபாத शिष्य श्री शंकर भगवतः कृतौ श्रीमद् भगवत गीता भाष्ये ब्रह्म यज्ञ प्रशंसा नाम चतुर्थोध्यायः. பாஷ்யக்காரரோட பாஷ்யத்துக்கு இந்த அத்தியாயத்துக்கு பிரம்ம யஜ்ஞ பிரசம்சா அப்படின்னு பேர் சொல்றார். ஞான கர்ம சந்நியாச யோகம்ன்ற பேர் இருந்தாலும் பாஷ்ய பூர்த்தியில இதை வந்து பிரம்ம யஜ்ஞம், ஏன்னா பிரம்மார்ப்பணம் பிரம்மவின்னு பிரம்ம யஜ்ஞத்தை தானே முக்கியமா சொல்றாரு இந்த அத்தியாயத்துலன்றதுனால பிரம்ம யஜ்ஞ பிரதிஷ்டான்னு சொல்றார், பிரசம்சான்னு சொல்றார். தஸ்மாத் பாபிஷ்டம் அஜ்ஞான சம்பூதம் அஜ்ஞானாத் அவிவேகாத் ஜாதம் கிருஷ்ணம். அதனால அவிவேகத்தினால தோன்றிய புத்தியில இருக்கக்கூடிய ஞானாசினா சோகமோகாதி தோஷகரம் சம்யக் தர்சனம் ஞானம் ததேவசி. ஞானம்ன்ற கத்தியால அறிவாள்னால கட்கேன தேன ஞானாசினா ஆத்மனஹா ஆத்ம விஷயத்வாத் சம்சயஸ்ய. அந்த சம்சயத்தை கத்தியால சொல்ற. ஏன்னா நீதான் உன்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியுமே, எப்படியா இன்னொருத்தர் உபதேசம் வேணா பண்ணலாம், ஆனா உன்னுடைய புத்தி தான் அந்த சம்சயத்தை நீக்க முடியும். அப்படிங்கிறதுனால நீ அந்த சம்சயத்தை நீக்கிட்டு யோகத்துல இறங்கு அப்படின்னு முடிக்கிறார். ஏன் யோகத்தை சொன்னார் திடீர்னு? தானே சொல்லிட்டு வந்தார். யோகமாதிஷ்ட கர்மயோகத்துல பிரவருத்தி அப்படின்னு தானே சொல்ற. பாஷ்யக்காரன் எழுதுறார் கர்மாதிஷ்டம் ஆதிஷ்ட தூ இத்யர்த்தா. கட்டா எடுத்தோ சரி. அதாவது எவ்வளவு கட்டாச்சுன்னு தெரியல, இந்த கொஞ்சம் முன்னாடில இருந்து வரேன். அதனால அஜ்ஞான சம்பூதம் ஹிருஸ்தம் ஞானாசினா ஆத்மனஹா சித்வா ஏனம் சம்சயம் யோகமாதிஷ்ட உத்திஷ்ட பாரத. யோகத்துல நில்லு, இந்த ஞானத்தால இந்த அஜ்ஞானத்தை அறுத்துட்டு யோகத்துல நில் அப்படின்னு முடிக்கிறார். இத்தனை நாழியா யோகம் பத்தியே சொல்லிட்டு வரல, ஞான கர்மத்தை தான் ஞான கர்ம சந்நியாசத்தை தானே சொல்லிட்டு வந்தார். ஞானத்தினால எப்படி வந்து கர்ம தியாகம் பண்றது அப்படிங்கிறது தான் பிரம்மார்ப்பணம். ஒரு சந்தேகம் அடுத்ததுல நீங்க என்ன இப்படி
விஷயமாவே திருப்பி அதே சந்தேகம் தான். 2வது அத்தியாயம் மூணாவது அத்தியாயத்துல என்ன சந்தேகம், அதே சந்தேகத்தை வேற மாதிரி கேட்கறான் அடுத்த அத்தியாயம் ஆரம்பத்துல திருப்பி. சந்தேகம் திருப்பி திருப்பி அதே தான் கேட்கறான். அர்ஜுனனோட சந்தேகம் என்னன்னா, இப்ப நான் என்ன சுவாமி பண்ணணும், அதுலதான் அவன் கேள்வியே. நான் இப்ப கர்மாவை பண்ணணும். இப்ப இவ்வளவு தூரம் வந்து ஞானத்தினால நீ தியாகம் பண்ணு, சந்நியாசம் பண்ணு சொல்லி திடீர்னு யோகமாதிஷ்ட புரியலையே அப்படின்னு அர்ஜுனன் கேள்வி கேட்கறான். அதனாலதான் பகவத்கீதை தொடர்றது. ஏன்னா இந்த அத்தியாயத்திலையும் பகவான் சொல்லி முடிச்சாச்சு. சொல்றதுக்கு என்ன இருக்கு, இப்போ ஞான விஷயத்த சொல்லிட்டார், கர்மத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டார், உன்னோட புத்தி எப்படி இருக்கணும், லோக விவகாரம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். ஆனா இப்ப முடிக்கும் பொழுது இந்த யோகமாதிஷ்ட ஆனன்ற அந்த கத்தியால வைராகியத்தினால இதெல்லாம் அறுத்து நீ யோகத்துல அப்படின்னு இங்க முடிக்கிற உத்திஷ்ட பாரத அப்படிங்கிறதாக இந்த 4வது அத்தியாயம் பூர்த்தியாகும். மகாபாரதே சதசாகஸ்திரியாம் லட்சம் ஸ்லோகமாக இருக்கக்கூடிய மகாபாரதத்துல வையாசக்தியாம் பீஷ்மபர்வணி வியாசரால் எழுதப்பட்ட இந்த மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வம்ன்ற தலைப்புல ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பகவத்கீதா என்கின்ற உபனிஷத் சமமான கிரந்தத்தில் பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே பிரம்ம வித்யை யோகசாஸ்திரம் 2 விஷயத்தை சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்துல ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே ஞான கர்ம சந்நியாச யோகோ நாம 4வது ஞான கர்ம சந்நியாசத்தை பற்றி சொல்லக்கூடியதாகிய 4வது அத்தியாயம். யோகானா சங்கதி. யாரு கிருஷ்ணார்ஜுன சம்வாதத்துல ஜீவேஸ்வர சம்வாதத்துல இந்த 4வது அத்தியாயம் முடியறது அப்படின்னு அங்க பாஷ்யத்துல ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரிய கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதா கிருதௌ ஸ்ரீமத் பகவத்கீதா பாஷ்யே பிரம்மயஜ்ஞ பிரசம்சா நாம 4வது பிரம்மயஜ்ஞத்தினுடைய பிரசம்சை என்பதாகிய இந்த 4வது அத்தியாயம் இதோட பூர்த்தி ஆகிறது. पंचमोऽध्यायः. कर्मण्य कर्मय पश्येदित्यारभ्य संयुक्तः कृष्णकर्मकृते ज्ञानाग्निदप्रमाणं शारीरं केवलं कर्म कुर्वन् यदृच्छा लाभसन्तुष्टः ब्रह्मार्पणं ब्रह्महविः ब्रह्मजान् विद्दिदान् सर्वान् सर्वं कर्माखिलं पार्थ ज्ञानाग्निः सर्वकर्माणि योगसन्न्यस्तकर्माणम् इत्यन्तैः वचनैः सर्वकर्मसन्न्यासम् अवोचतु भगवान्. चित्त्वैनं संशयं योगमातिष्ठ इत्यनेन वचनेन योगं च कर्मानुष्ठानलक्षणम् अनुतिष्ठ इत्युक्तवान्. அதுதான் இப்ப நம்ம சொன்னமே அதை சொல்லி ஆரம்பிக்கிறார். 5வது அத்தியாயத்துக்கு பாஷ்யக்காரர் சம்பந்தம் கொடுக்கிறார். ஏன்னா கேள்வி இங்க அர்ஜுனன் என்ன கேட்க போறான், சந்நியாசம் சொல்லிடுவோமே. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயேதயோரேகம் தன்மே ப்ரூஹி சுநிச்சிதம். சந்நியாசத்தை பத்தி சொன்ன, அப்புறம் யோகத்தை பத்தி சொல்ற. இது 2த்துல எதுப்பா எனக்கு ஸ்ரேயச கொடுக்கக்கூடியது, அத நீ சொல்லு, நிச்சயம் பண்ணி சொல்லு, மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த 2வது அத்தியாயத்துல சொல்லி அதே திருப்பி கேட்கிறேன். பகவான் சொல்றார், சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயஸ கராவோ தயோஸ்து கர்ம சந்நியாசா கர்மயோகோ விசிஷ்யதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது சித்தாந்த பட்சத்துக்கு வந்து கொஞ்சம் நெருடலான ஸ்லோகமா தானே தெரியுது மேற்பா பார்க்கும் பொழுது. ஏன்னா இங்க என்ன பகவான் பிரதிவச்சனம் சொல்றார், சந்நியாசம் கர்மயோகம் 2மே நிஸ்ரேயசத்தை கொடுக்கக்கூடியதுதான்ப்பா, 2மே வந்து ஸ்ரேயச கொடுக்கக்கூடியதுதான்.
ஆனாலும் கர்ம சந்நியாசாத்து கர்மயோகா விசிஷ்யதே. கர்மாவை தியாகம் பண்றதை விட கர்ம யோகத்துல நிக்கிறதுக்கு தான் விசேஷமே ஒழிய சந்நியாசம் ஒன்னும் அதுவும் நிஸ்ரேயசம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கர்மயோகத்துக்கு கொஞ்சம் குறைஞ்சதுதான் அப்படிங்கிற அர்த்தத்துல பிரதிவச்சனம் கொடுக்கிறார் பகவான். அப்படின்னா சந்நியாசத்தை விட கர்மயோகம் தான் விசேஷம்னு எப்படி சொல்றது? எந்த கான்டெக்ட்ல இங்க பகவான் இதை சொல்றார் அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியது. ஏன்னா மற்ற வாக்கியங்கள் அதுதான் இந்த சாஸ்திரத்துல அர்த்தம் பண்றது, அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஒரு வாக்கியம் நம்ம தனியாக அந்த ஸ்லோகத்தை மட்டும் எடுத்து பார்த்தா என்ன ஆயிடுறது? ஞானத்தை விட கர்மா வசதி அப்படின்னா நம்ம ஞானத்தை பத்தியும் பத்தியும் புரிஞ்சுட்டதுலயே ஏதோ சம்சயம் வருது இல்லையா? சம்சயாத்மா வினஷ்யதி திருப்பி. அதனால அதை கான்டெக்ட்ல தான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லல பகவான், 800 ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரோ இல்லையோ. அப்போ எந்த இவனா மத்த வாக்கியங்கள் எல்லாத்தோடையும் அதை சேர்த்துதான் பார்த்தா அப்பதான் அதனுடைய அர்த்த நிர்ணயம் பண்ண முடியும். உபக்கிரமா உபசம்ஹாரம் இதெல்லாம் வரிசையா அந்த லட்சணம், அதாவது மீமாம்சைன்றதுல எப்படி ஒரு வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்றது அப்படிங்கிற லட்சணங்கள்லாம் சிலது பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதனால இங்க பாஷ்யக்காரர் அதுக்கு இன்ட்ரடக்ஷன் இப்படி கொடுக்குற கர்மணி அகர்மய பசியத் இத்தியாரப்ய. அதுதான் போன அத்தியாயத்துல அதான் சொல்ல வர்றார். கர்மணி அகர்மய பசியத் அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷ்யேஷு சயுக்தா கிருஷ்ண கர்மத்துக்கு. அதனால கர்மானா என்ன, அகர்மானா என்ன, கர்மால எப்படி அகர்மாவை பாக்குறது, அகர்மால எப்படி கர்மாவை பாக்குறதுன்னு ஒரு காரியம் பண்ணும் பொழுது இது கர்மாவா இல்லையா அப்படிங்கிறது காரியத்தை பொறுத்து இல்லப்பா, கர்த்தாவை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறதாக ஆரம்பிச்சுட்டு வருது இல்லையா போன அத்தியாயம். அதுல இருந்து ஆரம்பிச்சு சயுக்தா கிருஷ்ண கர்மத்திற்கு யார் எல்லா காரியத்தையும் செஞ்சவனாகினான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஞானாக்னிதத்த கர்மானம், ஞானமாகிய அக்னியினால கர்த்தத்துவம் போய் கர்மா எரிக்கப்படுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கார். அப்படிங்கிற பொழுது எப்படி கர்மா ஞானத்தை விட விசேஷமாகும்? அதுதான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வர்றார் பாஷ்யக்காரர். சாரீரம் கேவலம் கர்ம குருவன்னு, வெறும் சரீர கர்மாவை மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன், சரீரத்தை வச்சுட்டு இருக்கிறதுக்கான கர்மாவை மட்டும் பண்ணக்கூடியவன் சன்னியாச லட்சணத்தை சொன்னார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டா, எது கிடைச்சதோ அதுல திருப்தியா, சந்துஷ்டா திருப்தா கூட இல்ல சந்துஷ்டா, எதிர்ச்சா லாபத்துல சந்துஷ்டியா இருக்கக்கூடிய ஒரு ஞானி ஆர் சன்னியாசி. இந்த இடத்துல பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிகி, பிரம்மார்த்தம் பிரம்மணார்த்தம் பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்மகர்ம சமாதினா அப்படின்னு எல்லாமே பிரம்மன் தான். நீ பண்ணக்கூடிய கர்மால இருக்கக்கூடிய காரகங்கள், அதனுடைய லட்சியம் எல்லாமே பிரம்ம வஸ்து தான். அப்ப ஞானம் தானே அங்க விசேஷம். கர்மஜான் வித்திதான் சர்வான் சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்தியதே, ஞானாக்னி சர்வகர்மானி பஸ்மசாத் குருதே ததா யோக சந்நியஸ்த கர்மானம் ஞான சஞ்சின்ன சம்சயம். இன்னைக்கு பார்த்தவன் இதெல்லாம் எதை சொல்றது? ஞானத்தை தான் உயர்வா சொல்லிட்டு வருது. இத்தி அந்தைஹி வச்சனைஹி சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சத் பகவான். அதனால சர்வகர்ம சந்நியாசமாகிய ஞானம் தான் சர்வகர்ம சந்நியாசம். எல்லா கர்மாவும் எப்ப தியாகம் பண்ணப்படுறது? கர்த்தத்துவ தியாகம் ஆகும் பொழுதுதான் கர்மா அத்தனையும் தியாகமா இருக்கு. நாம் கர்த்தா நாம் போக்தாங்கிற பாவம் கொஞ்சமாவது இருக்கிற வரைக்கும் கர்மா இருந்துட்டே தானே இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்கிறதே கூட ஒரு கர்மா தான். அப்படிங்கிற பொழுது சர்வகர்ம சந்நியாசம்ங்கிறது ஞானம். ஞானத்துக்கு இன்னொரு பதம் தான் சர்வகர்ம சந்நியாசம். அதை சொல்லி இப்ப சொன்ன பகவான் சித்வைனம் சம்சயம் யோகமாதிஷ்ட இது அனேன வச்சனேன யோகம் ச கர்மானுஷ்டான லட்சணம் அனுதிஷ்ட இது உத்தமா. அதனால கர்மானுஷ்டான லட்சணமான யோகத்தை பண்ணு அப்படின்னு முடிச்சார். அதுல அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம். அது என்ன சொல்றார்? ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. பாஷ்யக்காரர் கண்டினியூ பண்றார். நல்ல பாஷ்யம். இந்த இடத்துல எங்க கர்ம
விசேஷத்தை வந்து சந்நியாசம்ங்கிற அந்த ரெண்டு விதமான சந்நியாசத்தை பிரிச்சு காண்பிக்கிறாரு. ரொம்ப அழகான பாஷ்யம். தயோகோ உபயோச்ச கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ ஸ்திதிகதிவத் பரஸ்பர விரோதாத் அநேகேன சககர்த்தும் அசக்யத்வாத் காலபேதேன ச அனுஷ்டான விதான அபாவாத் அர்த்தாத் ஏதயோகோ அன்யதர கர்த்தவ்யதா பிராப்தௌ சத்யாம் யத் பிரசஸ்யதரம் ஏதயோகோ கர்மானுஷ்டான கர்மசந்நியாசயோகோ தத் கர்த்தவ்யம் ந இதரதி இதி ஏவம் மன்யமானஹ பிரசஸ்யதர புபுத்சயா அர்ஜுனஹ உவாச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண இத்யாதினா. சொல்றார் தயோகோ உபயோகோ. எந்த உபயோகோ? முன்னாடி லைன்ல ரெண்டு விஷயத்த சொன்னார் பகவான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? என்ன ரெண்டு விஷயம்? சர்வகர்ம சந்நியாசம், முதல்ல அத்தனை ஸ்லோகத்தினாலையும் சொன்னப்பட்ட சர்வகர்ம சந்நியாசம், கடைசி ஒரு லைன்னால சொல்லப்பட்ட கர்மானுஷ்டான லட்சணம். இந்த ரெண்டு விஷயத்துல ஏன்னா அத்தனை ஸ்லோகம் சர்வகர்ம சந்நியாசத்தை தான் சொன்னார். இந்த லாஸ்ட் ஒரு லைன்ல தான் கர்மானுஷ்டான லட்சணத்துல நில்லு, கர்மயோகத்துல நில்லுன்னு சொல்லி முடிச்சுட்டார். அதனால இங்க பாஷ்யக்காரர் சொல்றார் தயோகோ உபயோச்ச. என்ன அந்த ரெண்டு விஷயம்? கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ. இது ரெண்டு எப்படிடா இருக்குன்னா ஸ்திதிகதிவத் பரஸ்பர விரோதா. நிக்கிறதும் நடக்கிறதும் மாதிரி ரெண்டும் ஆப்போசிட்டிவ். நின்னுண்டே நடக்கிறான்னு சொல்ல முடியுமா? நின்னுண்டே நட அப்படின்னா ஒண்ணு நில்லு இல்ல நடன்னு தான் சொல்லணும். ஸ்டாண்ட் ஸ்டில் வாக். ஹி இஸ் வாக்கிங் ஸ்டாண்டிங் ஸ்டில்னா ஸ்திதிகதிவத் பரஸ்பர விரோதா. அதனால கர்ம அனுஷ்டானத்துக்கும் இது கர்ம அனுஷ்டானம், அது கர்ம சந்நியாசம். ஒண்ணு கர்மாவை விடுறது, இன்னொன்னு கர்மாவை பண்றது. இது ரெண்டும் டோட்டலி ஆப்போசிட். அப்படி இருக்கும் பொழுது இருக்கிறதுனால ஏகேன சககர்த்தும் அசக்கியத்வாத், ஒத்தனாலேயே ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண முடியாது. கர்மாவை பண்ணிட்டு கர்மாவை விட முடியாது இல்லையா? அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாம காலபேதேன அனுஷ்டான விதான அபாவம். கொஞ்ச நாள் இதை பண்ணிட்டு அப்புறமா அதை பண்ணு அப்படின்னு சொல்லலையே பகவான். அந்த மாதிரி விதானம் இல்லை. அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுறது? அர்த்தாத் என்ன வந்து இப்ப இன்ஃபர் பண்ண முடியறது, என்ன கன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்குன்றார். ஏதையோகோ அந்நியதர கர்த்தவ்யதா பிராப்தோ சத்யாம். ரெண்டுத்துல ஒண்ணுதான் பண்ணி ஆகணும். ஆனா எதை பண்றது இப்போ? அதை சொல்ல மாட்டேங்கிறார். நீ வந்து ஆதிஷ்டன்னு சொல்லிட்டார், நீ எழுதி கர்மாவதான் பண்ணுன்னு சொல்றார் பகவான். ஆனாலும் ரொம்ப நாள் ஞானத்தை தானே பிரைஸ் பண்ணார். இப்ப என்ன பண்றதுன்றதுனால இங்க அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி வர்றது. கர்த்தவ்யதா பிராப்தோ சத்யாம் யத் பிரசஸ்யதரம் ஏதையோகோ கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ தத் கர்த்தவ்யம் ந இதரது. ரெண்டுத்துல எது பெட்டரோ அதுதானே நான் பண்ணணும். எனக்கு வேண்டியது ஃப்ரீடம், சாந்தி. அதுக்கு கர்மா வந்து இடைஞ்சல். அப்போ எது பெட்டர்? மினிமம் கர்மா பண்ணக்கூடிய சந்நியாசம் தானே எனக்கு பெட்டர். அதுதானே எனக்கு கர்மா இல்லாத தன்மையை கொடுக்க போறது. அப்படிங்கிற பொழுது நான் அதை விட்டுட்டு இதை பண்றதாவது ஃபுல் கர்மாலேயே போய் பண்ணுன்னு இவர் சொல்றாரு. அதுதான் 3வது ஆரம்பத்துல கேட்டா இங்கேயும் அதேதான் அவனுக்கு தோன்றது. கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோகோ தத் கர்த்தவியம் ந இதரத்து. எது வந்து பிரசஸ்ய தரமோ, எது பெட்டரோ அதை தானே நான் பண்ணணும். சரி, கர்மா தான் பெட்டர்னு சொல்லட்டும் பகவான், அப்ப அதை பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் இதரது ஏவம் மன்யமானா, அதனால அதுதான் பண்ணணுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு புத்தியோட அர்ஜுனன் என்ன பண்றான்? பிரசஸ்யதர புபுத்சயா, எது வந்து பெட்டர் பிரசஸ்யதரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அர்ஜுனா உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண. அதனால அர்ஜுனன் இந்த கேள்வியை கேட்டான்னு பாஷ்யக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்றார். ஏன்னா அவனுக்கு இந்த சந்தேகம் இதனால வந்தது. அதுக்கப்புறம் ஒரு பூர்வபக்ஷத்தை எடுத்துட்டு வந்து அதை கிளாரிஃபை பண்றார். அந்த கான்டெக்ஸ்ட நனு ச ஆத்மவிதா ஞான யோகேன நிஷ்டாம் பிரதிபிபாதயிஷன்னே
பூர்வோதாகிருத பூர்வோதாகிருதைः வச்சனைः பகவான் சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சன் ந து அநாத்மஜ்ஞஸ்ய அத்தச்ச கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசயோः भिन्न पुरुष विषयत्वात् अन्यतरस्य प्रशस्यतरत्व बुभुत्सया प्रश्नः अनुपपन्नः. கேக்குறான் பூர்வபக்ஷி, பகவான் தான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, இதுல என்ன சந்தேகத்துக்கு என்ன இங்க வாய்ப்பு இருக்கு? இந்த மாதிரி ஒரு கேள்வியே அர்த்தம் இல்லையே. ஏன் அர்த்தம் இல்ல? ஆத்மவிதா ஞான யோகேன நிஷ்டாம் பிரதிபாதீஷயன்னு பிரதிபாதனம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு பகவானுக்கு. என்னத்த புரிய வைக்கணும்ன்ற ஆசை. ஆத்மவிதா ஞான யோகேன நிஷ்டாம், ஆத்ம ஞானியானவன் ஞான யோகத்துல நிஷ்டையில இருக்கான். அதுதானே பகவான் சொல்ல வர்றார். ஆத்ம ஞானியானவன் ஆத்ம வஸ்துவ ஒருத்தன் தெரிஞ்சுட்டான் கர்மயோகத்தினாலேயோ. கர்மயோகத்தினாலதான், ஏன்னா அவனை சன்னியாசம் தானே சொல்ல போறாருங்க, இல்ல விவிதிஷா சன்னியாசத்தினாலன்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டு ஏதோ ஒரு காரணத்தினால அவன் ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டான். அப்போ அவனுக்கு ஞான யோகத்துல நிஷ்டை இருக்கணும்னு தான் பகவான் சொல்ல வர்றார். அதுக்குதான் இந்த பூர்வோதாகிருத வச்சனங்கள் எல்லாமே. நீர் இவ்வளவு நாளை கோட் பண்ணல 4ஆம் அத்தியாயத்து ஸ்லோகங்கள் எல்லாமே பகவான் ஒரு ஞானிக்கு ஞான நிஷ்டை சொல்லியிருக்கார் அப்படின்னு ரொம்ப கிளியராவே புரியுது. பிரதிபிபாதயிஷன்னு பூர்வோதாகிருதைஹி வச்சனைஹி பகவான் சர்வகர்ம சந்நியாசம் அவோச்சத்து நது அநாத்மஜ்ஞஸ்ய. ஞானம் இல்லாதவனுக்கு ஞான யோக நிஷ்டையை சொல்லலையே பகவான், ஞானிக்குதான் சொன்னார். அதனால கர்மானுஷ்டானம் ஞானம் இல்லாதவனுக்கு. ரொம்ப சிம்பிளா எடுத்து டிஃபரன்ஸ். இதுல என்ன பிரச்சனை? இதனாலதான் அர்ஜுனன் இந்த பிரச்சனை கேட்டான்னு நீர் எப்படி சொல்றீர்? ஞானிக்கு ஞான நிஷ்டை, ஞானம் இல்லாதவனுக்கு கர்ம நிஷ்டை, அவ்வளவுதானே சொல்லியிருக்கார். கர்மானுஷ்டான கர்ம சந்நியாசியோகோ பின்ன புருஷ விஷயத்வாத். இது வேற, இது வேற ஆள், அது வேற ஆள். இவன் ஞானி, அவன் அஜ்ஞானி. ஞானிக்கு ஞான நிஷ்டை, அஜ்ஞானிக்கு கர்ம நிஷ்டை. அதனால பின்ன புருஷ விஷயத்வாது அந்நியதரஸ்ய பிரசஸ்யதர புபுத்சயா பிரஷ்னஹ அனுபவம். அதனால அர்ஜுனனுக்கு இது ரெண்டுத்துல எதை நான் ஃபாலோ பண்ணணும்ன்ற கேள்வியே அர்த்தவத்தா இல்லையே. பிரஷ்னஹ அனுபவம். அவன் அஜ்ஞானி, அவனுக்கு கர்ம நிஷ்டை தான் நேச்சுரலா இருக்கணும். ஏன்னா பகவான் ஞானிக்கு தான் அந்த நிஷ்டையை சொல்லியிருக்காரு. ஏன்னா அஜ்ஞானி ஞான நிஷ்டையில இருக்கணும்னு சொல்றதே அர்த்தம் இல்லையே. ஞானம் ஏற்பட்டாதானே ஞான நிஷ்டை. இப்ப ஞானிக்கு தான் ஞான நிஷ்டையை சொல்லியிருக்கணும், அஜ்ஞானிக்கு கர்ம நிஷ்டையை தான் சொல்லியிருக்கணும். அதனால இதுல என்ன சந்தேகம்? என்னத்துக்கு? இந்த கொஸ்டினே அர்த்தவத்தாவே இல்லையே அப்படின்னு அர்ஜுனன் கேக்குறான். அதுக்கு பாஷ்யக்காரர் சொல்றார், சத்தியம் ஏவ त्वदभिप्रायेण सत्यम प्रश्नः न उपपद्यते प्रष्टुः स्व अभिप्रायेण पुनः प्रश्नः युज्यते एव इति वदामः. கரெக்ட் தான்பா, உன் அபிப்பிராயத்துல இந்த கேள்வி அனாவசியம்னு நீ நினைக்கிறது நியாயம். ஆனா கேட்கிறவனுக்கு அந்த சந்தேகம் ஏற்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. அதனால பிரஷ்டு ஸ்வபிப்பிராயன அர்ஜுனனுக்கு அந்த சந்தேகம் வந்துட்டு அவனுக்கு அந்த சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத சொல்ல வர்றாரு பாட்சிக்காரர். அதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பின்னாடி. ஜஸ்ட் இது முடிஞ்ச இந்த கதம்னு ஆரம்பிக்கிறார். பட் இங்க நம்ம டைம் எடுத்து சம்மரியா என்ன சொல்றார் பதில், உன்னோட அபிப்பிராயத்துல பிரச்சனை இங்க உபபத்தி இல்ல. நீ சொல்றபடி கரெக்ட் தான், ஞானிக்கு ஞான நிஷ்டை, கர்மட்டனுக்கு கர்ம நிஷ்டைன்னு நீங்க சொல்றது உன்னோட அபிப்பிராயத்துல இருந்து இந்த கேள்வி அவசியம் இல்லைன்னு இருக்கலாம். ஆனா கேட்கிறவனுடைய சுவாபிப்பிராயத்துல பிரச்சனை ஒரு நியாயம் இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகத்துக்கு பாசிபிலிட்டி பகவானோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்குன்றது சொல்றார். இதுல என்னன்னா, இந்த இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிறது பதில் தெரிஞ்சவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வேணா இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு சொல்லலாம்.
பட் கேட்கறவனை பொறுத்த வரைக்கும் அந்த சந்தேகம் வேலிடா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நோ கொஸ்டின் இஸ் ஸ்டூபிட் அப்படின்னு ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் உண்டு. ஏன்னா அந்த கேள்வி கேட்கவே சில பேருக்கு பயம் வந்துடும். ஒருவேளை இது கரெக்டான கேள்வி தானே, உன்னோட புத்தியில வந்து அந்த சம்சயம் இருக்குன்னா அந்த கேள்வி வேலிட். அது எவ்வளவு வேணா ஃபூலிஷா இருக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவனுக்கு தான் அது ஃபூலிஷே வழிய, கேட்கறவனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த கேள்வி அந்த ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கு. சோ அந்த ப்ராப்ளத்தை தாண்டினாதான் அவன் முன்னாடி போக முடியும். எவ்வளவுதான் அந்த ஸ்டூபிடா அந்த கேள்வி தோன்றினாலும் அந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த டவுட் கிளாரிஃபை ஆனாதானே அவன் முன்னாடி போக முடியும். இல்லைன்னா அதுல ஸ்டக்கா இருக்கான்ல. அப்படி பார்த்தா ஞானியினுடைய திருஷ்டில இருந்து எல்லா கேள்வியுமே ஸ்டூபிட் தான். ரமணர் மாதிரி எதுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் ஹூ அமைன் பாருன்னு சொல்லிட்டு இருக்கலாமே. ஏன்னா அவரோட திருஷ்டியில எல்லாம் வஸ்து தானே அப்படிங்கிறது அவர் திருஷ்டியில இருக்கு. பட் கேட்கிறவனுக்கு அது புரியலையே. அப்போ சங்கர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த கேள்வி யார் இந்த கேள்வியை கேட்கறான்னா, யார் கேட்கறானோ அவனுக்கு யாருக்கிட்ட இருக்கு அஜ்ஞானம், யாருக்கிட்ட இருக்குன்னு கேள்வி. ஜீவன்ட்ட இருக்கா, ஈஸ்வரன் இருக்கா, எல்லாமே பிரம்மன் தானா, பிரம்மத்துல அஜ்ஞானம் இருக்கா, இதெல்லாம் தானே இந்த விசிஷ்டாத்வைதிகள்லாம் இந்த மாதிரி கேள்விதான் கேட்டுட்டு இருப்பாங்க. பரமார்த்தமும் விவகாரத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளும் தான் வந்து பரமார்த்த திருஷ்டியில வந்து யாருக்குமே அஜ்ஞானம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஓடிப்போன்னு சொல்லிடுவோம். பட் நீ விவகாரத்துல இருந்து இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம். அஜ்ஞானம் யாருக்கிட்ட இருக்கு? பிரம்மத்துக்கு இருக்கா? பிரம்மம் இல்லாம வேற வஸ்துவே இல்லைன்னு நீ சொல்ற. அப்படிங்கிற போது அவித்யை எங்க இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு பாஷிகாரர் சொல்றார், யாரு கேட்கறானோ அவன்கிட்ட இருக்குப்பா. அதனால அஜ்ஞானமே அஜ்ஞான திசையில தான் இருக்கு. இது ரொம்ப குழப்பமா தான் இருக்கும். இருந்தாலும் இப்ப பானை களிமண்ணுடைய திருஷ்டியில என்னைக்குமே பானை இருந்தது இல்லையே. அப்ப பிராணையினுடைய விவகாரத்துல இருந்து தான் பானை பெருசா சிறுசாங்கிற கேள்வி எல்லாம் வரப்போகுது. அதனால இந்த இடத்துல கேள்வி உன் அபிப்பிராயத்துல வேணா இந்த கேள்வி வந்து அவசியம் இல்லைன்னு சொல்லாமே ஒழிய, கேட்கிறவனுடைய அபிப்பிராயத்துல இந்த கேள்விக்கு அவகாசம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வர்றதுக்கான வாய்ப்பு பகவான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு இங்க பின்னாடி. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். धन्यवाद जी. धन्यवाद.